نحمده ونصلي على رسوله الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا وقال الله تعالى في آية أخرى إن المبذرين كانوا إخوان الشياطين صدق الله العليم قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله فلا تخفر الله في ذمته وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழளித்தும் சத்திய தூதரான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோளோடு துணை நின்ற சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம் போன்ற அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய வார ஜும்மா பயானிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சமூக அநீதியாக பார்க்கப்படக்கூடிய, சமூக குற்றமாக பார்க்கப்படக்கூடிய, ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்திலே அதுபோன்று பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் விரயம் அப்படிங்கிறது. இந்த விரயம் என்பதை பற்றி நிறைய ஹதீஸ்களிலே வருகிறது, ஆயத்துக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாபெரும் ஒரு குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்மையும் அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவி கிடக்கிறது, குறையோடி கிடக்கிறது. அதன் பக்கமே கவனம் செலுத்தாதவாறு ஷைத்தான் நம்மை கையாண்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு வீணடிப்பும் எந்த ஒரு விரயமும் அது ஷரியத்திலே கண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை கணக்கிலே எடுத்துக்கொண்டு அதற்கான விசாரணையை தொடங்கக்கூடியதாக இருக்கிறது மறுமையில். இது பற்றிய போதிய ஷரியத்தினுடைய பார்வை நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய பொருளை நான் செலவு பண்றேன், என்னை யார் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு ஈமான் தாடி சிந்திக்க முடியாது இந்த விஷயம். ஏனென்றால் நமக்கான அனைத்தையும் கொடுத்தவன் அல்லாஹ். அதை எப்படி ஈட்டிக் கொள்ள வேண்டும், அதை எப்படி செலவிட வேண்டும் என்பதை அவன் தான் வரையறுத்து தர வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பருக்கை, ஒரு உணவு, ஒரு சாப்பிடக்கூடிய பொருள், எதையாவது ஒன்றத்தை நம்ம வீணடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு வந்தா மிகப்பெரிய ஒரு தெளிவு, பக்குவம். என்ன உணர்வு வரணும்? இந்த பொருளை நம்ம வீணடிக்கிறோமே, இது யாரோ ஒருத்தருக்கு சொந்தமான பொருள், அதை இப்ப நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு விளங்கணும். நம்ம பொருள் தான். நான் இஸ்லாம் எப்படி இதை விளங்க சொல்லுது? இது யாருக்கோ இறைவன் வைத்திருக்கிறான், அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு தட்டிட்டா மிகப்பெரிய ஒரு விழிப்பு ஏற்பட்டு, இந்த பாவச் செயலிலிருந்து மிகப்பெரிய ஒரு விழிப்பு ஏற்பட்டு. ஒருத்தருக்கு உணவு கிடைக்கலன்னு வச்சுங்க, உலகத்துல யாரோ ஒருத்தனுக்கு உணவு கிடைக்கல, பசிக்குது, சாப்பாடு இல்லை.
அப்போ அந்த நிலைமைக்கு எது காரணம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம், ரெண்டுல ஏதாவது ஒரு காரணம். ஒண்ணு, இவனுக்கான உணவை யாரோ ஒருவர் அபகரித்து வைத்திருக்கிறார். இவருக்கான உணவை யாரோ ஒருத்தர் அபகரித்து வைத்திருக்கிறார். இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் வீணடித்து வைத்திருக்கிறார், வீணாக்கி இருக்கிறார். அதனாலதான் இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அதனாலதான் இவருக்கு உணவு கிடைக்கல. இதுதான் உண்மை. ஏன்னா அல்லாஹ் ஆயத்தில் என்ன சொல்றான் தெரியுமா? யாரையும் பிறக்க வச்சு பட்டினி போடுறது என்னுடைய பழக்கம் இல்லைங்கிறான். பூமியில பிறக்க வச்சு அவங்கள பட்டினி போடுறவ படைப்பாளன் நான் இல்லை. அமாமின் தாபத்தின் சொல்லாது இல்லா அழகாகி இருந்துக்கலாம். ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு உயிரினமும் உலகத்துக்கு வரும் பொழுதே அதற்கான ரிஸ்கை சுமந்துக்கிட்டு தான் வரும். ஒரு டிராவல் பண்ணி போகும்பொழுது நமக்கான கட்டுச்சாதத்தெல்லாம் கட்டிக்கிட்டு போகும்ல, அது மாதிரி இந்த உலகத்துக்கு வரும் பொழுது எல்லாமே அதற்கான உணவோடு தான் வருது. இருக்கு உனக்கான உணவு, அப்ப ஏன் கையில கிடைக்கல? ஒன்று யாரோ ஒருத்தருடைய அபகரிப்பில் இருக்கிறது, இல்லை யாரோ ஒருத்தர் வீணடித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாத்தினுடைய பார்வையில இந்த ஆயத்தினுடைய கோணத்துல பார்க்கும் பொழுது இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா இதுதான் உண்மை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மெல்லாம் அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம மூணை மட்டும்தான் கவனத்தில் வச்சிருக்கிறோம். உணவு, உடை, உறைவிடம். இந்த மூணு மட்டும்தான் ரொம்ப அத்தியாவசியமானது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கிறதாக நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இதுல நம்ம கூடுதலாக விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருட்கொடையினுடைய உதவி இல்லாம இன்னொரு அருட்கொடையை நாம் அனுபவிக்க முடியாது. அதான் உண்மை. ஏதாவது ஒரு அருட்கொடை அதை நம்ம அனுபவிக்கிறதா இருந்தா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு அருட்கொடையினுடைய உதவி தேவை, இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். உதாரணமா பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தட்டில் இருந்து ஒரு பருக்க விழுந்துருச்சு. ஒரே ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு. நம்முடைய அறிவு என்ன சொல்லுது? ஆமா, இந்த ஒரு பருக்க விழுகிறதுனால என்ன வந்துருக்கும், இந்த பருக்க கீழே விழுந்து நம்ம எடுக்கலைன்னா பெரிய அளவுல நம்ம பாதிப்படைஞ்சிட போயிடமா என்ன? பொருளாதார நெருக்கடியில மாச கடைசி பட்ஜெட்ல துண்டு விழுந்து ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிட போறோமா என்ன? ஒரு பருக்கை எடுத்து நம்ம மறுபடியும் தட்டுல போடலன்னா சரி, அப்படியே அந்த பருக்கையை எடுத்து தட்டுல போட்டுட்டதுனால புதுசா வயிறு நிரம்ப போதா என்ன? கீழே விழுந்த பருக்கை எடுத்து தட்டுல போட்டுட்டோம், உடனே வயிறு நிறைஞ்சிட போதா? வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு இது இருக்குது அந்த ஒரு பருக்கைக்கு. இதான நம்முடைய அறிவு வளர்க்குது, இதான நம்முடைய பார்வை. சரியத்தினுடைய பார்வை என்ன தெரியுங்களா? ஒரு அருட்கொடை என்பது அது பல அருட்கொடைகளுடைய கூட்டுக்கலவை. பல அருட்கொடைகள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு அருட்கொடை உருவாகுது. நீ பேக்ரவுண்ட பாருப்பா, இது எப்படி வந்துச்சுன்னு பாரு. இது எங்கிருந்தெல்லாம் கடந்து வந்து உன் கையில இருக்குது அதை பாரு. அதுதான் உண்மையிலேயே ஒரு நன்றியுள்ள அடையாளம், அடியானுக்கு அடையாளம். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். உதாரணமா அதே பருக்கை எடுத்துக்கங்க. இந்த ஒரு சோறு கையில கிடைக்கிறதுக்கு, நம்ம தட்டுல வந்து விழுகிறதுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுறா, எதெல்லாம் தேவைப்படுது, எந்தெந்த அருட்கொடைகள் எல்லாம் கூட்டா சேர்ந்து உழைச்சிருக்கு தெரியுமா? விவசாயி தேவை, விவசாயம் பண்றதுக்கு நிலம் தேவை, அதோட நீர் தேவை, தண்ணீர் தேவை, உழுவுறதுக்கு மாடுகள் தேவை, காலம் தேவை, உரம் தேவை, சூரியன் தேவை. மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநியோகிப்பதற்கு ஆட்கள் தேவை, விற்பனை செய்வதற்கு சந்தைகள் தேவை. எவ்வளோ பேருடைய கூட்டுக்கலவை பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு பருக்க உன் கையில கிடைக்கும். இப்படித்தானே பார்க்கணும். இந்த பருக்கை கொடுத்தது அல்ல தானே, இந்த ஒரு பருக்கை தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாருங்க. அந்த பருக்கை நம்மளால உருவாக்க முடியுமா? இல்ல என்ன கேட்கிறாங்க, நான் ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். 78வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா மினல் முஅஷிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. வான் முகிலிலிருந்து
நாம் தானே மலையை பொழிய வைத்தோம். எதுக்காக பொழிய வச்சோம்? அந்த மழை துளிகளின் மூலமாக, அந்த மழையின் மூலமாக உங்களுக்கு தேவையான தானியங்களையும் தாவரங்களையும் நாம் தானே வெளிப்படுத்தி கொடுத்தோம். ஜன்னாத்தின் அல்பாபா, அடர்ந்த தோட்டங்களை உங்களுக்கு கொடுத்தோம். வான் முகில்களிலிருந்து மழையை பொழிய வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நம்மளால மழையை பொழிய வைக்க முடியுமா? முளைக்க வைக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம கையில இருக்கா? அப்ப என்னங்க ஒரு பருக்கைக்கு போய் இவ்வளவு நேரம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? தட்டுல போட்டா சரியா போச்சு, கீழே விழுந்தா சரியா போச்சு, இதுக்கு போய் இவ்வளவு பாடமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு நமக்கு? நம்மளால ஒரு பருக்கை கொண்டு வர முடியுமா? மலையை இறக்க முடியுமா? விதைச்ச விதைய வைக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு பருக்க தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதனால இஸ்லாம் விரயத்தை பத்தி பேசுது. அதனால விரயம் என்பது எவ்வளவு பெரிய நன்றி துரோகம் என்பதை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, ஆயத்து பேசுகிறது. தமிழிலே ஒரு முதுமொழி உண்டு. ஆற்றிலே கொட்டினாலும் அளந்து போடணும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிம்பாங்க இல்லையா? முதுமொழி, மூத்தோர் மொழி. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆற்றிலே அங்க சுத்தி செய்தாலும் 3 முறைக்கு மேல கழுவக்கூடாது. அதே பாயிண்ட சொல்றாங்க. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, விரயத்தை பத்தி இஸ்லாம் எப்படி கடுமையாக எதிர்க்குது அப்படிங்கிறது இந்த பயன்படுத்துற அந்த வார்த்தையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆற்றுல நீ ஒண்ணு செஞ்சாலும் 3 தடவைக்கு மேல கழுவாதப்பா அப்படிங்குது. ஏன்னா நம்ம கழுவுற தண்ணி ஆத்துக்குள்ளதான் விழுகுது. அப்புறம் என்ன, 4 தடவை கழுவுறதுனால என்ன வந்துட போகுது? தண்ணி ஆத்துக்குள்ள, நம்ம கழுவுற தண்ணி ஆத்துக்குள்ளதான் விழுகுது. ஆத்துக்குள்ள விழுந்ததுக்கு பிறகு ஆறு சுத்தமா தான் இருக்கும். இவர்களுடைய உறுப்பை கழுவுனதுக்கு பிறகு ஆறே கெட்டு போயிடுவா என்ன? 2-3 உறுப்பை கழுவுறதுனால அந்த தண்ணி ஆத்துக்குள்ள விழுகிறதுனால அந்த ஆறே அசுத்தமா போயிடுமா என்ன? அப்போ அந்த பயன்படுத்துற அந்த வார்த்தையிலேயே விரயத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, வெறுப்பை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். பசியோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியான வேளையில வெளியே வர்றாங்க. அதே வேளையில அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க. நீங்க எதுக்கு இங்க எந்த நேரத்தில் இங்க வந்தீங்க, நீங்க எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்தீங்க, எல்லாம் பரஸ்பரம் கேட்கும்போது எல்லாரும் பசியினால வந்திருக்கிறாங்க. மாபெரும் ஜனாதிபதிகளுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்கள் செய்த அரசியலை பாருங்க. எல்லாருமே பசி நிமித்தமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் விரிவா சொல்லல, சுருக்கம், அதுக்காக வேண்டி நான் சொல்றேன். இப்போ 3 பேருமா சேர்ந்து ஒரு சஹாபியினுடைய வீட்டுல போய் பசியாடுறாங்க. அவர் பேரிச்சம்பழத்தை பரிமாறுறார். அதை சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு நபித்தோழர் கேட்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நபித்தோழர்கள் 2 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நியாமத்துக்கும் விசாரணை உண்டு அப்படிங்க. பசியில சாப்பிட்டது, பசிக்கு சாப்பிட்டது, இதுக்கு விசாரணை இருக்கு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு ஆயத்தை வர ஓதி காட்டுறாங்க. சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அன்றைய நாளையிலே ஒவ்வொரு நியாமத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, இதுக்கு விசாரணை உண்டு அப்படின்னு. சஹாபி கேட்கிறாங்க, சாப்பிட்டதெல்லாம் ஏதோ மலமாவோ ஜலமாவோ போகுது, இதுக்கும் விசாரணை உண்டா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாங்க. உண்டு, கொடுத்தவன் அவனாச்சே, அவனுக்கு உரிமை இருக்கு கேட்கறது. இதனுடைய எனர்ஜியை என்ன பண்ணன, இதை சாப்பிட்டதுக்கு எனக்காக நீ என்ன செஞ்ச, என்ன காய நகர்த்தன, என்ன அசைஞ்ச கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இதுக்கு விசாரணை உண்டா அப்படின்னு கேட்கிறீங்களே தோழரே, இதுக்கு முன்னாடி இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்க பசியோட இருந்தீங்கல்ல, பட்டினியா இருந்தீங்கல்ல, இதை கொடுத்தவன் அல்லாஹ் தானே. இப்படி புரிய வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தெளிவை தர்றாங்க. எப்படி ஒரு வளர்ப்பை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு பேசுறாங்க. நியாமத்துக்களை எல்லாம் எப்படி பார்க்கணும், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களை எல்லாம் என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும், எப்படி கையாளணும், அழகான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது ஜாமிஉல் அஹ்காமில் குர்ஆன் என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு தஃப்சீர்.
அழகா சொல்றாங்க முஃபஸ்ஸிர். குர்ஆன்ல வீண் விரயத்துக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. ஒன்னு இஸ்ராஃப், இன்னொன்னு தப்தீல். நான் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்றேன். ரெண்டுக்கும் வேறு வேறு மீனிங். விரயம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வார்த்தையும் ஒண்ணுதான், ஆனாலும் பொருள்ல கொஞ்சம் வேறுபாடு ஏற்படும். இஸ்ராஃப் அப்படின்னு சொன்னா அவசியமான செலவை ஆடம்பரமா செய்யறது இஸ்ராஃப்ங்கிறது. தப்தீர்னா அவசியமே இல்லாத செலவை செய்வது, அவசியமே இல்லாத செலவை செய்வது. அவசியமான செலவை ஆடம்பரமா செய்யறது அது எல்லாருக்கும் தெரியும், சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவசியமே இல்லாத செலவை எப்படி செய்யறது, அதுவும் ஓரளவு விளைவிக்கலாம். உதாரணமா பாருங்களேன், தங்க பாத்திரத்துல சாப்பிடுவது, தட்டுல வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது. ஏன் சாதா டம்ளர்ல குடிச்சா தாகம் போகாதா என்ன? தங்க தட்டுல சாப்பிட்டா அது பசியா இருந்த மாதிரி இருக்குமா என்ன? இது தேவையா? இது அங்கே யாரோ ஒருத்தருக்கு போக வேண்டியது நம்முடைய தங்க தட்டுல முடங்கி போய் கிடக்கு. அந்த ஆடம்பர வெள்ளி டம்ளர்ல முடங்கி போய் கிடக்கு. இது அவசியம் இல்லாத ஒரு செலவு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஷரியத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இது தங்க பாத்திரத்தை பயன்படுத்துறது, வெள்ளி பாத்திரத்தை பயன்படுத்துறது. பெண்கள் தங்க ஆபரணங்கள் அணியலாம், பாத்திரமா பயன்படுத்தக்கூடாது. இது அவசியம் இல்லாத செலவு. இப்படி 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி ஒன்று சொன்னேன். மகரிபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு சொன்னேன். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிற பார்த்தீங்களா, அது குற்றம்தான். அது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, பொருளாதார கடமை ஜக்காத். ஆனா ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறத பத்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல அதற்கான தண்டனைகள் நிறைய சொல்லப்பட்டது. ஜக்காத்து கொடுக்கலைன்னா என்ன தண்டனை நிறைய சொல்லப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் வீண் விரயத்தை பத்தி, ஒரு பொருளாதாரத்தை விரயம் பண்றது, இதை பத்தி இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க. விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் திட்டுறான். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறவங்களை கூட தண்டனையை தான் சொல்றான். ஆனா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் திட்டவே செய்யறான். நம்மளாம் திட்டப்பட்டமா ஷைத்தான் கா பச்சா அப்படி சொல்றோம்ல, இதே மாதிரி இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். இந்த அளவுக்கு காட்டம்ல தண்டனையை சொல்லிட்டு போயிடலாம். ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறனால என்ன தண்டனை அது மாதிரி. ஆனா இந்த அளவுக்கு என் காட்டமா திட்டுறானே, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்படி எல்லாம் பயன்படுத்துறானே வார்த்தை, பயன்படுத்துற அந்த விதத்திலேயே விளங்கிக் கொள்ள முடிகிறது இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு. ஆனா குற்ற உணர்வே இல்லாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். விரயம் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்கிற குற்ற உணர்வே இல்லாமல் அது நம்முடைய வாழ்க்கையிலே புழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, புறையோடி போய் கொண்டிருக்கிறது, ஊடுருவி போய் கொண்டிருக்கிறது. இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பான. இந்த வீண் விரயத்தினுடைய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பெரும்பாலும் நம்முடைய காசு பணங்கள் விரயமாகுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதலாவது உணவு உண்ணுவதிலே எல்லை மீறுவது. இதனால நிறைய விரயங்கள் ஆகும். இரண்டாவது, சுத்தத்துக்காக தண்ணீரை பயன்படுத்துறோம், அந்த பயன்படுத்தக்கூடிய முறையில எல்லை மீறுவது, அளவை மீறுவது, அதுல நிறைய விரயங்களுக்கான. ஏன்னா இப்போ இது பாவமோ, அப்போ இந்த பாவத்திற்கான வழிகள் எல்லாம் என்னவோ அதை தெரிஞ்சாதான் அதை நம்ம தவிர்க்க முடியும். இது ரெண்டாச்சா. மூணாவது, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருட்கொடை, நவீன காலத்தில் நிறைய சாதனங்களை இலகுவாக வசதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த உபகரணங்களை பயன்படுத்துகிற அந்த முறையில அளவு மீறுவது, அது கரண்டா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், எரிசக்தி எதுவாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருக்கட்டும், அதுல விரயம் பண்றது. நாலாவது, விருந்துகள், விருந்து உபச்சாரங்கள், இதுல ரொம்பவே அளவு கிடக்கு, எல்லை மீறுவது.
இதிலெல்லாம் நிறைய விரயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைத்தான் குர்ஆன் கடுமையாக கண்டிக்கிறது. கடுமையாக கண்டிக்கிறது. இந்த சமுதாயத்துல வீண் விரயம் இந்த அளவுக்கு கரை புரண்டு ஓடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 காரணங்கள். 6 காரணங்கள்னால வீண் விரயத்தை பற்றிய அபாயத்தை உணராதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? அறியாமை. வீண் விரயம் செய்யறது ஒரு பாவம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறது ஒரு அறியாமை தானே. இந்த அறியாமையில எவ்வளவு பேர் இருப்பாங்க? அறியாமையிலேயே இன்னொரு வகை இருக்கு. என்ன வகை தெரியுமா? அவங்க அப்படி நினைச்சுக்கிறது, ஏப்பா என் பணம், என் பணத்துல இருந்து வாங்கின பொருள் நான் செலவு பண்றேன், இதுல என்ன இருக்குது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு, நான் செஞ்சா என்ன, இப்படி தனக்குத்தானே நியாயம் கற்பித்துக் கொள்வது ஒரு விதமான அறியாமை. குற்றம்னு இஸ்லாம் சொல்லிருச்சு, அதுக்கு பிறகு தனக்குத்தானே நியாயம் கற்பிச்சுட்டா பாவம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இது ஒரு வகையான அறியாமை தானே. ஒண்ணு அறவே தெரியாம இருக்கிறது, அல்லது அனைத்தும் தனக்குத்தானே நியாயம் கற்பித்துக் கொள்வது, இது ஒரு வகையான அறியாமை. இது ஒரு காரணமா. இரண்டாவது காரணம் சூழல் தாக்கம். பிரத்தானை பார்த்து காப்பி அடிப்பது. அவன் அந்த மாதிரி பண்றான்ல, நம்மளும் பண்ணுவோம். ஒருத்தனை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய வெளி. இதனால நிறைய விரயம். அவர் ஏன் விரயம் பண்றாரு? அவரை பார்த்தாரு அதே மாதிரி இவர் செய்யணும்னு நினைக்கிறார். இப்படி சூழல் தாக்கம், இதனாலையும் விரயத்துக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஒருத்தங்களை பார்த்து அப்படி செய்யறதுக்கு 1000 நல்ல அறங்கள் இருக்கு, 1000 நல்ல அமல்கள் இருக்குது. ஒரு பாவத்தை பார்த்தா அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இன்னைக்கு நிறைய விசேஷங்கள்லாம் அப்படித்தான் நடந்துகிறது. விரிவாக சொன்னா வேறு தலைப்புக்கு மாறின மாதிரி ஆயிடும். மூணாவது, மறுமையின் மீதான பொடுபோக்கு சிந்தனை. இதுவும் ஒரு காரணம். குர்ஆன்ல வீண் விரயத்தை பற்றி இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் பக்கமா சொல்லி இருக்கிறாங்களே, இதை பற்றி விசாரணை செய்யப்படும் சொல்லியிருக்காங்களே. அந்த விசாரணையில நம்ம கொண்டு வந்து நீங்க நிறுத்தி வைக்கப்பட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் மறுமையில அப்படிங்கிற அந்த மறுமையின் மீதான உள்ளூர பயணம் எடுபட்டு போய்த்தனம், எடுபட்டு போன தன்மை, அதான் மறுமையினுடைய பொடுபோக்கு. இது ஒரு காரணம். நாலாவது, நெருக்கடிக்கு பிறகு வரக்கூடிய வசதி. கடுமையான நெருக்கடியில வாழ்ந்திருப்பார், கடுமையான ஏழ்மையில வாழ்ந்திருப்பார். அவருக்கு திடீர்னு பணம் வந்திருக்கும், திடீர்னு வசதி வந்திருக்கும். ஆளை பிடிக்க முடியாது. ஆளை பிடிச்சி சொல்லுவாங்கல்ல, அவன் புது பணக்காரன்ப்பா, அவன் தலைகால் தெரியாம ஆடுறான், நம்ம சொல்றதெல்லாம் எடுபடாது. நெருக்கடிக்கு பிறகு வரக்கூடிய வசதி இருக்குதே, அது விரயத்தினுடைய சிந்தனைக்கு கொண்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த சஹாபாவே மாறிட்டாரு. நம்மளாம் ஏமாத்தணும். உடுத்து மாத்துறதுக்கு துணி இல்லாம இருந்தாரு சஹாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. பிரம்மாண்டமான ஒரு வசதி அடைஞ்சிட்டாரு. ஜக்காத் தர மாட்டேன், அது நான் சம்பாதிச்சது. எப்படி ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு? உடுத்து மாத்துக்கு துணி இல்லாம இருந்த சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வறுமையை முறையிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பண்றாங்க. அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். அள்ளி கொடுத்ததுக்கு பிறகு அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க சஹாபாட்ட இருந்துன்னு. வரும்போது முகம் சுளிக்கிறார். என் காசு ஆச்சு, நான் சம்பாதிச்சதாச்சு, நான் ஏன் தரணும், அப்படி தந்தாலும் இவ்வளவுதான் தருவேன், இதுதான் தருவேன் அப்படின்னு. அது ஒரு தனி சரத்தம், பெரிய ஒரு கதை. அப்ப நம்மளா ஏமாத்துறோம். நெருக்கடிக்கு பிறகு ஒரு வசதி வரும் பொழுது ஆளை பிடிக்க முடியாது. அப்பயும் அவருடைய விரய சிந்தனை, அது ஒரு காரணம். அதுக்கு சொல்ல வர. அஞ்சாவது, தவறான தோழமை. அந்த நண்பனை பார்க்கறது, இந்த நண்பனை பார்க்கறது, அவனே இப்படி பண்றானே நம்மளும் பண்ணுவோம். விரயம் செய்யக்கூடியவனுடைய தோழமை கிடைத்தால் இவனும் விரயம் செய்யக்கூடியவனாகத்தான் ஆகுவான். இது இயல்பு. இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆறாவது, சரியில்லாத தர்பியத். சிறுபிள்ளையிலிருந்தே சொல்லிக் கொடுக்கிறது. இப்படிலாம் வீண் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் விரயம் பண்ணக்கூடாது, இப்படி சிக்கனமா இருக்கணும் இப்படின்னு சிறுபிள்ளையிலிருந்தே அவனுக்கு சொல்லிக்கிட்டே வராததுனால அவன் கடைசி வரைக்கும் அப்படிதான் ரொம்ப கஷ்டம் மாத்துறது. சரியில்லாத தர்பியத்தினாலேயும் விரயத்தினுடைய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இந்த
இந்த வழிகளை எல்லாம் நாம் அடைத்து விட வேண்டும். இந்த காரணங்களை எல்லாம் நாம் களையெடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆயத்தினுடைய கண்டனத்திற்கு நாம் பலியாகி போய்விடுவோம். இன்னல் முபர்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். மீன்வரையம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். கடுமையா வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என் சகோதரன் ஏன் சொல்லணும்? சகோதரன்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். என் தம்பியை இருக்கிறான், எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி இருந்துருவான் சைத்தான். அவன் வேலை பாதி வேலை முடிஞ்சு போச்சு. மீன்வரையம் அவர் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துச்சுன்னா அதுல எவ்வளவு பாவங்கள் ஏற்படும்? ஒன்னா ரெண்டா? நிறைய பாவங்கள் வந்து நமக்கே தெரியாது. நம்ம செய்யற பாவம் நமக்கே தெரியாது. அவ்வளவு சின்னது பெருசு எல்லாம் வந்து என் வேலையை மிச்சமாச்சுப்பா. தம்பியுடையான் படைக்க அஞ்சான். அதான் சொல்றான், ஷைத்தானின் சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதே நேரத்தில் நல்லடியார்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது 25வது அத்தியாயம் 67வது வசனத்தில் சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகு. நல்லடியார்கள் அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு, வரம்பு கடக்கவும் மாட்டாங்க, அதாவது கூட்டவும் மாட்டாங்க, வலம் யக்துரு, குறைக்கவும் மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன மீனிங் மாறுது? கூட்ட மாட்டாங்கன்னா விரயம் பண்ண மாட்டாங்க, குறைக்க மாட்டாங்கன்னா கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, கருதித்தனமும் பண்ண மாட்டாங்க, வரம்பு கடக்கவும் மாட்டாங்க. வக்கான பைன தாலிக்கல் கவாமா, இந்த ரெண்டுக்கு மத்தியில நடுநிலையாக செலவு செய்வார். இது நல்லோர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். மீன்வரையம் என்றது ஒரு சர்வதேச பிரச்சனைங்கிறது. இது ஒரு தனிநபர் பிரச்சனையோ, ஒரு குடும்ப பிரச்சனையோ, ஒரு நாட்டு பிரச்சனையோ, ஒரு சமூக பிரச்சனையோ அல்ல. அது சர்வதேச பிரச்சனை. உலகம் முழுவதிலும் சர்வதேச அளவில் மீன் விரயங்கள் என்பதை ஒரு குற்றமாகவே பார்க்கப்படுவதில்லை. அதன் காரணமாக பாதிக்கப்படுவது அத்தனை பேர் தான். அதனால சர்வதேச பிரச்சனையா உருவெடுக்குது. மழைக்கால பருவங்கள் மாறி மாறி போனது எதனாலே? இயல்புக்கு மீறி, இயல்பை விட அதிகமாக வெயிலடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோடை காலம் நீடிக்கிறே. அது எதனால? வாட்டி வதைக்கக்கூடிய அந்த குளிர்காலம் கூடிக்கொண்டே போகிறது. அது எதனால? பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் மட்டம் உயர்கிறதே. அதெல்லாம் எதனால? புது புது நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய பெயர்களை தாங்கிக் கொண்டு புது புது நோய்கள் எல்லாம் வருகிறது. அதெல்லாம் எதனால? மீன்விரயத்தினால. அதனாலதான் இது ஒரு சர்வதேச பிரச்சனை. அப்படிங்கிறதுனாலதான் அக்டோபர் 16ஆம் தேதியே உலக உணவு தினம் என்பதாக அனுசரிக்கப்படுகிறது. உலக உணவு தினம். இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா? ஐநாவுடைய அறிக்கை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஏழைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தா உணவுகளை வீணடிக்கிறது என்பதும் கூடிக்கிட்டே போகுது. இதுவும் கூடுது, அதுவும் கூடுது. நீர் முரண். உணவு இல்லைங்கிற எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. உணவை வீணடிக்கிறது என்பதும் கூடிக்கொண்டே போகிறது. ஐநா சொல்லக்கூடிய தகவல். அதோட இன்னொரு ஒரு குறிப்பு செய்தியும் சொல்லி இருக்கிறது. ஐநா வருஷத்துக்கு 280 மில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுது. 280 மில்லியன் டன் அளவு உணவு வீணடிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உலகத்துல ஒரு 100 கோடி பேர் பட்டினியா இருக்காங்க. உலக அளவில் 100 கோடி பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! அக்டோபர் 16 உலக உணவு தினம்னு அனுசரிச்சா போதுமா? அதற்கு தீர்வு காண வேணாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சாராரை பார்த்து சொல்றாங்க, இருக்கிறதை கொண்டு போதுமாக்கிக் கொள், அதுல உனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாராரை பார்த்து சொல்றாங்க, இல்லாதவன்ட்ட நீ போய் தேடி போய் கொடு அப்படிங்கிறாங்க. தீர்வை சொல்லி வைத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உலகம் என்ன ஒரு அறிவுரையை சொல்லுதுன்னா, நீ ஒரு பொருளை வீணடிச்சியனா அது யாரோ ஒரு ஏழைக்குரியது அப்படின்னு உலக அறிவு சொல்லுது. அதை விட ஒரு படி தாண்டி இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அது ஏழைக்குரியது மட்டுமல்ல, அது விசாரணைக்குரியது என்று சொல்லுது. மறுமைக்கான விசாரணைக்குரியது. இன்னைக்கு நீ வீணடிக்கிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், மறுமையில் அப்படி நம்ம இருக்க முடியுமா?
நீ கேட்க ஆள் இல்லைன்னு வறுமையில சொல்ல முடியுமா? ஒரு காலத்துல பிரியாணியுடைய ஆரம்ப வரலாறு சொல்றேன். ஒரு காலத்துல பிரியாணினா இறைச்சி கலந்த சாப்பாடு, அவ்வளவுதான். இறைச்சி உள்ள ஒரு சாப்பாடு அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா தயிரும் வெங்காயமும் கூட்டணி வச்சு ஒரு தயிர் வெங்காய சட்னியா வந்துச்சு. அப்புறம் பார்த்தா கத்திரிக்காய் சட்னி வந்துச்சு. அப்புறம் பார்த்தா 65 வந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஐஸ்கிரீம் வந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா பெரிய பழக்கடையே இருக்கு. எக்கச்சக்கமான பழக்கடை, பாப்கார்ன்ல இருந்து பழக்கடை வரைக்கும். இதுல ஒரு பெரிய தர்மசங்கரம் என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு எதை சாப்பிடுறதுங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாம திணற பாருங்க. இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா எதை விடுறது ஒண்ணுமே புரியலையே, எல்லாமே தேட்டமுள்ளதா இருக்குதேன்னு சும்மா திணறி போறான் பாருங்க. அதான் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உணவே இல்லாம திணறி போகக்கூடிய ஒரு கூட்டம், உணவை பல வகையா பார்த்து எதை சாப்பிடுறது தெரியாம திணறி போற ஒரு கூட்டம். விசுவாசம் சொல்றாங்க, சாப்பாடு தட்டுல இருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்துச்சுன்னா நீ ஷைத்தானுக்கு கொடுக்குற. ஷைத்தானுக்கு போகுது பாருங்க ஒரு பருக்க, அவனுக்கே நீ கொடுக்குற. எடுத்து தட்டுல போடு. அவன் தட்டி விட்டுருக்கான், அவனுக்கு வேணும்னு தட்டி விட்டுருக்கான், அவனுக்கே கொடுக்குற, எடுத்து போடுன்னு. நம்ம என்னன்னு கேட்டா ஷைத்தானுக்கு சட்டி சட்டியா கொடுத்து கொடுக்குறோம். ஒரு பருக்க கூட கொடுக்க கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விசேஷங்கள் என்ன பண்றோம்? அண்டா வேஸ்ட் ஆகிறது, விரயமாகிறத பூரா சேர்த்து வச்சு பாருங்க, மொத்தம் எவ்வளவு வருதுன்னு. சட்டி சட்டியா கொடுக்குறோம், சாப்பிடுறான். யாரு அவன்? சகோதரன் ஆச்சவன். யாரவன்? நம்ம சகோதரன் ஆச்சு. யாருன்னு சொல்றேன்? அல்ல ஆயத்துல அதான சொல்றான், சாப்பிடுறா ராஜாணி அப்படின்னு சட்டி சட்டியாக கொடுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ ஏழைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி எல்லாம் வீணாக அவங்க சாப்பிடலாம். ஏழைகளுக்கு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயும் போக, நம்மளோட தான் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, பழகினவங்க இருக்கிறாங்க. இங்க இருந்தோ வரணும், இங்க இருந்து கூட்டிட்டு வரணுன்றது எனக்கு நம்மளோட தான் இருக்கிறாங்க. நம்ம தான் கூப்பிடுறது இல்லை, நம்ம தான் கூப்பிடுறது. ஏன் கூப்பிடுறது இல்லை தெரியுமா? நம்ம பெரும் பெரும் பிரபலங்களை கூப்பிட்டு இருக்கிறோம். ஏழை மலைகளை கூப்பிட்டா அவங்களுடைய உடையில தானே அவங்க வருவாங்க. இருக்கிறதுல நல்லதா போட்டு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த பிரபலங்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஏழை வாழைகளை பார்த்தாங்கன்னா அவங்க முகம் சுழிப்பாங்க. அப்போ அந்த விருந்தை போடுறவர் என்ன செய்யறாரு? அதை ஒரு ஸ்டேட்டஸை பாதிக்கிறதா நினைக்கிறாரு. இதனால அவர் கூப்பிடுறது இல்லை. இதனால என்ன செய்யறது இல்லை? அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் யாரை கூப்பிடணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரோ அவர் தான் கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட மாட்டார். ஏன்னா பிரபலங்கள் முகம் சுழிப்பாங்கல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுழிப்பாங்க அப்படிங்கிற பத்தி கவலை இல்லை. விசுவாசி என்ன சொல்றாங்க? வலிமாவிலேயே மோசமான வலிமா எது? விருந்திலேயே மோசமான விருந்து எது? ஏழைகளை புறக்கணிக்கும் விருந்துதான் விருந்திலேயே மோசமான விருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேற்று மகரிப்ல கூட சொன்னேன், திருட்டிலேயே மோசமான திருட்டு எது? தொழுகையில திருடுறது. சாபி கேட்டாங்க, தொழுகையில யாராவது திருடுவாங்களா? விசுவாசம் சொன்னாங்க, சுஜூத அவசர அவசரமா செய்யறது தான் தொழுகையில திருடுறது அப்படின்னாங்க. இப்ப திருட்டிலேயே மோசமான திருட்டு அதான் அப்படின்ற மாதிரி விருந்திலேயே மோசமான விருந்து ஏழைகளை புறக்கணிக்கும் விருந்து. ஏன் அவங்களாம் நல்ல சாப்பாடு சாப்பிட வேணாமா? இவங்கெல்லாம் பொழுதுனைக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பிரபலங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பார்த்து பார்த்து புளிச்சு போனவங்க. ஆனா அவங்க வரணும், வாழ்க்கை முழுவதுமே அப்படி ஒரு சாப்பாடை சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பிட்டாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணால பார்ப்பேன், அவன் உறவுனாரா? இந்த வலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ நம்ம பேசுறதுக்காக சொல்றது இல்ல. அந்த ஏழைகளுடைய உணர்வை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டு சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதனால வீண் விரயங்கள்லாம் ஏற்படுவதற்கு ஏழைகளுடைய புறக்கணிப்பு ஒரு காரணம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அரசு விழாக்கள், அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய விழாக்கள், வீட்டு விசேஷங்கள், இதெல்லாம் எவ்வளவு விரயம்? சர்வதேச பிரச்சனை இது.
இது இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு சாதாரண இறை நிராகரிப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை பெரியார் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருக்கு உதிச்சிருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, பத்திரிகைக்கு பல நூறு ரூபாய், பந்தலுக்கு 10,000 ரூபாய், பந்திக்கு பல லட்சம் ரூபாய், இவைகளை எல்லாம் செய்து திருமணம் முடிச்சாதான் புள்ள பிறக்குமாடா? இதெல்லாம் பண்ணலைன்னா புள்ள பிறக்காதா? இதெல்லாம் பண்ணாதவெல்லாம் புள்ள பெற்றுக்கலையா? எவ்வளவு காட்டமான ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. சாதாரணமா நம்மளாம் ஈமான்கிற ஒரு பொக்கிஷம் சுமந்து இருக்கிறோம், இதை பற்றிய விபரீதத்தை உணராம இருக்கிறோம். அவர் தந்தை பெரியார் சொல்றாரு, அதுல போய் அள்ளி கொற்றியே திருமணங்கிறது அவ்வளவு பெரிய பாரமா? அவர் கேட்கிறார். ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், யாராவது நல்ல செய்தியை சொன்னா சொல்றதுல தப்பு இல்லை. காலண்டருடைய ஒவ்வொரு பக்கங்களையும் ஏதாவது ஒரு பண்டிகை இருந்துகிட்டே இருக்கு. நாளுக்கு ஒரு பண்டிகை என்று சொன்னால் அதற்கு மக்கள் செலவழித்துக் கொண்டிருந்தால் இந்த நாடு எப்படி முன்னேறும் என்று சொல்கிறார் ஜவஹர்லால். அவருக்கு இருக்கிறார் கிடையாது. இயற்கையான பண்டிகை 2 அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இயற்கைக்கு எதுக்கு சொல்றா? இறைவன் அனுமதித்திருக்கிற பண்டிகை 2 நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் போதும். வருஷத்துல குதூகலிக்கிறதுக்கு 2 போதும். அதுவும் தர்மத்தை மையமாக வைத்து. மற்றதெல்லாம் செயற்கை பண்டிகைகள், பணக்காசுகளை விரைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள், பண்டிகைகள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எந்த கிரக பிரவேசம்? வீடு கட்டினா 2 ரெக்கார்டு விட்டு வாங்கி போக வேண்டியது. காசு இருந்து விருந்து போறதுல தப்பு இல்ல. ஏன் கடன் பட்டு போடணுங்கிற? ஏற்கனவே வீடு கடன்ல தான் இருக்குது, இதுல விருந்து வேற கடனா? எங்க லோன் வாங்கி வீடு கட்டினா காசு பூரா யாருடைய காசு? அவர் காசா? இதுல கிரக பிரவேசம் வேறையா? காது குத்தி என்ன, மொட்டை அடிக்கிறது என்ன, சுண்ணத்து பட்டது என்ன, வயசுக்கு வர்றது என்ன, எல்லாத்துக்கும் ஆக்கி போடணும் இருக்கா? உறவினர்கள் அனுசரிக்க வேண்டியது. அதே உறவினர் கடன் பட்டு என் கடன் அடைக்கணும் கொடுங்கன்னு கேட்பார், கொடுக்க மாட்டார். ஒருவேளை சாப்பிட்டு அவ்வளவுதான் என்னால செய்ய முடிஞ்சது, மற்றதெல்லாம் நான் தரமாட்டேன். ஆனா இதுக்கு ஆகிற செலவு லட்சக்கணக்கில். சந்தோஷத்துக்காக செலவு பண்றாரு. ஏன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு செலவு பண்றது? மூழ்கி போய் எடுக்கிறவரை காப்பாத்துறது. இப்படி நிறைய நம்முடைய, நான் விரிவா சொல்லல, சில பேர் கோச்சுக்கிறீங்களோ வருத்தப்படுங்களோ தெரியல, ஆனா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இதனால எவ்வளவு நம்ம காசு பணத்தை விரயமாக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? உண்மையிலே இது போன்ற செலவுகளை எல்லாம் மிச்சப்படுத்தினா எத்தனையோ மருத்துவ காலேஜுகளை நம்ம ஆரம்பிக்கலாம். கல்வியில் இந்த சமுதாயத்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்கலாம். நமக்கே தெரியாம, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு காசு விரயமாக்கிட்டு இருக்கு ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆடம்பரம் என்பது மூழ்கக்கூடிய கப்பல். ஒரு நாள் மூழ்கிய தீர்வானவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது படும்போது தான் தெரியும். எல்லாம் பாதுகாக்கணும், தப்பா சொல்லல. போதித்தால் புரியாது, பாதித்தால் தான் புரியும் அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படியாக அரசியல் கட்சிகள், அரசு விழாக்கள், இதுல நிறைய விரையும். சினிமா ஒரு பக்கம் பாருங்க, அது எவ்வளவு விரையம் பண்ணுது. ஒரு சண்டை காட்சியை, ஒரு ஆடல் பாடலை ஒரு தத்ரூபமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பொருளை அவன் வீணடிக்கிறான். தக்காளி, முட்டை, அரிசி மாவு எல்லாம் வீணடிக்கிறான் இந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. இவன் ரசிக்கிறான் உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டு. எப்படி நம்ம அறிவை அடகு வச்சிருக்கிறோம் பாருங்க. சினிமா கொட்டகையில நம்முடைய பகுத்தறிவை இப்படி அடகு வச்சிருக்கிறோம். இவன் வீட்டுக்கு தக்காளி வாங்கும் போது பார்த்து பார்த்து பிறகுறான். அழுகுன தக்காளியா இருக்கக்கூடாது, நல்ல தக்காளியா இருக்கணும், முத்தின வெண்டைக்காயா இருக்கக்கூடாது, இளமோ வெண்டைக்காயா இருக்கணும், நல்லா பார்த்து பார்த்து எடுக்கிறான். இந்த உணவு பொருள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு ஒரு ஷூட்டிங் எடுக்கப்பட்டதை ரசிக்கிறான், ரசிச்சு கைதட்டுறான். அதுல ஒரு நிமிஷம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ரகலகார பண்றான். அல்லாஹ், இப்படி எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கணும், எவ்வளவு விஷயங்கள். ஒரு பெரிய ஒரு புழுகு ஒன்று சொல்லி வச்சிருக்கிறான், அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதாவது வறுமைக்கு காரணம் மக்கள் பெருக்கம், வறுமைக்கு காரணம் மக்கள் பெருக்கம். அதனால மக்கள் பெருக்கத்தை குறைக்கணும், மக்கள் பெருக்கத்தை குறைக்கணும். இது பிரபலமா பேசப்படுது, பரவலா பேசப்படுது. இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு நம்ம மறுத்து பேசணும், மறுத்து வாதிட்டோம்னா பாருங்க. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்
அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொன்றும் பசியாறுவதற்கு தேவையான பொக்கிஷம் இந்த பூமியில இருக்கு, இந்த வளத்துல இருக்குது. அப்படி இருந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் பங்கீட்டிலே இருக்கக்கூடிய குளறுபடிகள். சொல்றார், பங்கீட்டிலே இருக்கக்கூடிய குளறுபடிகள். இரண்டாவது, பணக்கார வீடுகளிலும் பணக்கார நாடுகளிலும் நடக்கக்கூடிய வீண் விரயங்கள். இதுதான் உணவு பற்றாக்குறைக்கு காரணமே தவிர மக்கள் பெருக்கம் அல்ல. அழகா சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் ஆயத்தில் சொன்னல, நம்மலாம் சொல்லும் போது அவங்களுக்கு கசக்கும், சொல்ற ஆள் சொன்னா மட்டும் இனிக்கும் போல இருக்கு. வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அரே, இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு உயிரும் அதற்கான உணவை கொண்டுதான் வருகிறது. எந்த உயிரையும் நான் பட்டினி அனுப்புறது கிடையாது. அதுக்கான ரிஸ்கை ஏற்பாடு செஞ்சு அதற்கான ரிஸ்கை உலகத்தில் வச்சுட்டு தான் நான் ஆளுமை அலுவலகத்தை அனுப்பிச்சு வைப்பேன். நீ என்னகிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கிற, வறுமைக்கு காரணம் மக்கள் பெருக்கம் அப்படின்னு. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர். நீ வீணடிப்ப, விரயம் பண்ணுவ, சொகுசா வாழ்வ, நாங்க ஒத்த பிள்ளை பெற்று வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அது எதிரையாவது விபரீதத்தில் போச்சுன்னா அப்புறம் முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆள் வேணாமா? உள்ள இருந்தாலே முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துறான். அவனும் இல்லைன்னா கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வேணாமா? நாம் இருவர் நமக்கு ஒருவர். எவ்வளவு பெரிய ஃப்ராடு! நீ பண்ற குற்றத்தை மறைக்கிறதுக்கு, நீ பண்ற மிகப்பெரிய ஒரு தவறை மறைக்கிறதுக்கு மக்களுடைய பணத்தை பூரா விரயம் பண்ணிவிட்டு, மக்களுடைய வரி பணத்தை பூரா உன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்கு செலவு பண்ணிவிட்டு நாம ஒத்தப்படையா கத்திட்டு உட்காந்துக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அறிவீனம்! இது அந்த அளவுக்கு எல்லாரும் முட்டாள்களா? இதை நம்ம சொல்லலங்க. பொருளாதார நிபுணர் சொல்றாரு, நோபல் பரிசு பெற்றவர் சொல்றாரு, பங்கீட்டிலே ஏற்படக்கூடிய குளறுபடிகள், பணக்கார வீடுகளிலும் பணக்கார நாடுகளிலும் ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் தான் உணவு பற்றாக்குறைக்கு காரணம். அவர் சொல்லுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, கடைசி காலத்துல கஃன் துணியெல்லாம் புதுசு எனக்கு வாங்க வேண்டாம், இருக்கிற துணியவே போடுங்க, இருக்கிறதுல எது நல்லதோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. புத்தம் புது துணி உயிருள்ளவனுக்கு தான் பொருத்தம், உயிரற்றவனுக்கு அது பொருத்தம் இல்லை. அதனால எனக்காக எதுவும் புதுசு துணி வாங்க வேண்டாம், இருக்கிற துணி எனக்கு போத்துக்க போதுங்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அத்தனை அரசியல்வாதிகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். வாஹ்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.